முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நெருங்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு மத்தியில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் RN ரவி உரையாற்றுகிறார். கடந்த கால கசப்புகளை மறந்து முழு உரையை வாசிப்பாரா என எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. அதாவது கடந்த 3 ஆண்டுகளாக உரையை முழுமையாக வாசிக்காம அவள் வெளிநடப்பு செய்ததால் இந்த முறை உரையை முழுமையாக வாசிப்பாரா என எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இதனிடையே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி சற்று முன் வருகை தந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த முழு விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் சிவகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவகுமார், முழு விவரங்கள். புத்தாண்டு பிறந்த பிறகு தற்போது நடைபெறக்கூடிய அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரானது 9:30 மணி அளவுல துவங்க இருக்குது. கூட்டத்துல பங்கேற்கிறதுக்காக ஆண்டோட முதல் கூட்டத்தொடர் அப்படிங்கிறதால இன்று அந்த ஆளுநர் அதுல உரையாற்ற இருக்கிறாரு. அதே மாதிரி ஆளுநர் RN ரவியோட உரையில முக்கியமான சில விஷயங்கள் வெளிவரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி முதல் கூட்டத்தொடர் அப்படிங்கிறதுனால தான் அவர் அந்த உரையாற்ற இருக்கிறாரு. முக்கிய அம்சங்கள் சில அம்சங்கள் இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுற நிலையில சட்டமன்ற கூட்டத்தொடர பங்கேற்க எதிர்கட்சி தலைவர் EPSம் தற்போது வருகை தந்திருக்கிறாரு. அதே மாதிரி சற்று நேரத்துல ஆளுநர் உரையோட தொடங்க இருக்குது இந்த தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர். இந்த கூட்டத்தொடர்ல முக்கிய நபர்கள், அதாவது முக்கிய பிரமுகர்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டவர்கள் கலந்துட்டு இருக்கிறாங்க. மேலும் ஆண்டோட முதல் கூட்டத்தொடர் அப்படிங்கிறதுனால அவர் ஆளுநர் உரையாற்ற இருக்கிறாரு. கடந்த 2023ஆம் ஆண்டு தொடங்கி 3 ஆண்டுகளாக ஆளுநர் தனது உரையை முழுமையாக பேசலை. எப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்ட தேசிய கீதம் பாடப்பட்ட பிறகு தமிழ் தாய் வாழ்த்து பாடணும் அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்ஷியல் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அதை முற்றிலும் புறக்கணிச்சு அதுல வெளியேறின சூழ்நிலையில இது ஒரு அரசியல் வட்டாரத்துல ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தடவை கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு நடந்த கூட்டத்தொடர்ல கலைஞர், பெரியார் உள்ளிட்ட பல்வேறு நபர்களை குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா அதை அவங்க ஒத்துக்காத ஒரு சூழ்நிலையில அந்த கூட்டத்தொடரை முழுமையா புறக்கணிச்சுட்டு அவர் ஆளுநர் வெளியேறியிருந்தாரு. வெளியேறியிருந்த சூழ்நிலையில அதனை அடுத்து தற்போது இந்த கூட்டத்தொடரானது இன்று மீண்டும் தொடங்க இருக்கிற சூழ்நிலையில இன்று காலை 9:30 மணி அளவுல அந்த கூட்டமானது தொடங்கப்பட இருக்குது. அதாவது இந்த கூட்டத்தொடரை பொறுத்தமட்டில் பாத்தீங்கன்னா 2023 தொடங்கி 3 ஆண்டுகளாக அவர் எந்த விதமான கவர்னர் எந்த விதமான உரையும் ஆற்றாத ஒரு சூழ்நிலையில 2023ஆம் ஆண்டுல பெரியார், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்ணா உள்ளிட்டோர் குறிப்பிட்டிருந்தாங்க. இதை வாசிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அவர் பலரோட பெயர்களை விடுத்துதான் அந்த உரையை படிச்சாரு. இது சட்டமன்றத்துல ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திச்சு. அதே மாதிரி 2024ஆம் ஆண்டு தொடக்கத்துல தேசிய கீதம் பாடலை அப்படின்னு சொல்லி அவையை விட்டு வெளியேறினாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடந்த 3 ஆண்டுகளாக எந்த விதமான பிகரையுமே அவங்க பங்கேற்காத ஒரு சூழ்நிலையில சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக தற்போது சட்டமன்றம் வந்தடைஞ்சிருக்கிறாரு முதல்வர் மு.க. ஸ்டாலின். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரியாரு, அண்ணா உள்ளிட்ட பல்வேறு பெயர்களை 2023ல நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா இந்த பேரை அவரை வாசிக்காததோட இல்லாம வாசிக்கல, அதனால வாசிக்க மறுத்து அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறினாரு. அதே மாதிரி 2024ஆம் ஆண்டு கூட்டத்தொடர்ல தொடக்கத்துல தேசிய கீதம் பாடல அப்படின்னு சொல்லி அந்த அவையை விட்டு வெளியேறாரு. ஏன்னா எந்த ஒரு சட்டப்பேரவையிலையுமே, நான் இந்தியா முழுவதும் இருக்கிற சட்டப்பேரவையில முதல்ல தேசிய கீதம் பாடப்பட்டு அதன் பின்புதான் அந்த மாநில மொழிகளுக்கான பாடல்கள் பாடப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேசிய கீதத்தை முதல்ல பாடல அப்படின்னு சொல்லிதான் அவர் வெளியேறினாரு. கடந்த 3 ஆண்டுகளாக ஆளுநர் தன்னோட எந்த உரையுமே அவர் முழுசா உரையாற்றாத நிலையில தற்போது இன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்துல அவர் முழுமையாக உரையாற்றுவாரா அப்படிங்கிறது குறித்து தற்போது கேள்வி எழும்பி இருக்குது. அதே மாதிரி முக்கியமா பாத்தீங்கன்னா தற்போது அந்த சட்டமன்ற கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முக்கிய நபர்கள் எல்லாருமே வருகை தந்திருக்கிறாங்க. 9:30 மணி அளவுல இந்த கூட்டத்தொடரானது, அதாவது சட்டமன்ற கூட்டத்தொடரானது ஆளுநர் RN ரவி தலைமையில தொடங்க இருக்குது. பொதுவா இந்த ஆளுநர் ரவி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாநிலத்தோட ஆளுநர் என்ன பண்ணுவாங்கன்னா, சபாநாயகரோட இருக்கையில் அமர்ந்துதான் அவங்க அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சு வைப்பாங்க. அதே மாதிரி பக்கத்துல ஒரு இருக்கை போடப்பட்டு அதுலதான் சபாநாயகர் அமர்ந்திருப்பாரு. ஆனா இன்று நடைபெறக்கூடிய கூட்டத்திலே அதே வழிமுறைகள் பின்பற்றப்பட்டு இருந்தாலும் அந்த கூட்டத்தின் தொடர்ல அவர் முழுமையாக பங்கேற்பாரா, அதே மாதிரி முழுமையாக அவர் அந்த செயலை செய்வாரா, அதே மாதிரி அரசோட இதுக்கு அவங்க ஒத்து வருவாங்களா அப்படிங்கிறது குறித்து இன்னும் சற்று நேரத்துல தெரிய வரும்.
மேலும் பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தொடரானது அமைதியான முறையில நடைபெற வேண்டும் அப்படிங்கிறது பலரோட விருப்பமாக இருந்தாலும், ஆனா அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை எந்த மாதிரி கொண்டு போக போறாங்க அப்படிங்கிறது குறித்து இன்னும் சற்று நேரத்துல தெரிய வரும். அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.